யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் இந்த மாதத்திலே, மார்ச் மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு நின்று பாடுவதிலே, ஆண்டவரை துதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். சந்தோஷமாக இருப்பீங்கள் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பக்கத்தில் யாராக இருந்தால் கை கொடுத்தா சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து நாம் 2 பாடல்களை பாட போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பாடல்கள் தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். சங்கீதக்காரர் தாவீது வேறு சொல்கிறார், சங்கீதம் 95, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். ஆமேன். கம்பீரமாய் பாடணுமா? சும்மா சோப்பலாங்கி மாதிரிலாம் பாடக்கூடாது. கரங்களை தட்டி கம்பீரமாய் ஆண்டவரை எந்த அளவு சத்தமாய் நாம் பாட வேண்டுமோ அந்த அளவு சத்தமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சங்கீதம் 136 சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை, நம்முடைய வாழ்வில் அதிசயங்கள் செய்தவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. அந்த சங்கீதம் முழுவதும் ஆண்டவரை துதியுங்கள், 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 துதியுங்கள் என்று சொல்லியே வருகிறது. ஆமேன். ஏனென்றால் நம் ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை எங்களோடு நீங்கள் சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல உற்சாகமா பாடுங்க. கர்த்தர் அது நிமித்தம் மகிமைப்படுவாராக. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதம் வழி நட. கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே அல்லேலூயா. கர்த்தருக்கே. இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கே மகிமை. அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெபித்திடுவோம், சாகும் வரையில் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு. கரங்களை உயர்த்தி ராஜருக்கே, கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். 2வது பாடலாக நாம் கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 நீங்க முழுவதுமாய் வாசித்து பாருங்க. அந்த வேதத்தின் அடிப்படையில் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், தாழ்வி நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், சூரியனை நிறுத்தினவரை துதியுங்கள் என்று சொல்லி துதிகள் நிறைந்த ஒரு பாடல். எங்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடுறீங்களா?
கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, அல்லேலூயா. புகழ்ந்து பாடு, அல்லேலூயா. சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, ஹalleluya அல்லேலூயா. ஆமென். எல்லோரும் கரங்களை சேர்த்து ஹalleluya 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 ஹalleluya. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், தேசத்தை தந்தவரை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ஹalleluya. புகழ்ந்து பாடு, ஹalleluya. சேர்ந்து பாடு, ஹalleluya. போற்றி பாடு, ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. கழித்து பாடு, ஹalleluya. கழித்து பாடு, ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். ஹalleluya ஹalleluya. கரங்களை சேர்த்து இருக்கிற இடங்களை ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். கடைசி சரணத்தை எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாட போறோம். ஆண்டவரே, தாழ்மையாய் இருந்தேன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறேன். தாவீது தாழ்மையாய் இருந்தார். மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கரசவேலை உட்கார வைத்து அழகு பார்த்த தெய்வம் நம் தெய்வம். ஹல்லேலூயா. இன்று அப்படிதான் எத்தனையோ தாழ்மையில் இருந்தவர்களை ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் நம்ம ஆண்டவர். ஆமே. அந்த ஒரே ஒரு சரணத்தை கரங்களை தட்டி உற்சாகமாக தாழ்வில் நினைத்தவர் துதியுங்கள், விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவரை துதியுங்கள். எல்லாம் சேர்ந்து மகிழ்ந்து பாடு, ஹalleluya. புகழ்ந்து பாடு, ஹalleluya. சேர்ந்து பாடு, ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, ஹalleluya. கழித்து பாடு, ஹalleluya ஹalleluya. கரங்களை சேர்த்து சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஓஹோ ஹalleluya 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 ஹalleluya. மீண்டும் ஒரு விசை ஹalleluya. கரங்களை உற்சாகமாக சேர்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஓஹோ ஹalleluya 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 ஹalleluya. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் நல்ல வார்த்தையை நம்ம கேட்க போறோம். வருகிற நாளைக்கு, அதாவது 8ஆம் தேதி இந்த மாதத்திலே பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆமென். பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. வேதாகமத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது, எந்த அளவு பெண்களை ஆண்டவர் உயர்த்தி பேசினார் என்பதை சில காரியங்களே நம்ம இன்னைக்கு என்னுடைய மனைவி மூலமாக நாங்கள் கேட்க போகிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
மீண்டுமாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எங்கள் கேருபீன்கள் ஊழியங்கள் சார்பிலாக உங்களை மீண்டுமாக இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலே வாழ்த்துகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இப்பொழுது கூட மாதத்தின் முதல் வாரம் ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடினோம், துதி செலுத்தி பாடினோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது பாதப்படியிலே அமர்ந்திருக்க தெரிந்து கொண்டது ஒவ்வொரு ஜனங்களையும் இது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிங்க, உள்ளங்களை நல்ல நிலங்களாக பண்படுத்துங்க. அடிமையை மறைத்து கத்தாவே ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளே, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை என் மூலமாய் கர்த்தர் நீர் கொடுத்து ஆண்டவரே, என்னென்ன விருப்பங்களோடு என்னென்ன வாஞ்சைகளோடு இருக்கிறாங்களோ, என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் என்பது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட ஒரு சற்று நேர தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, குணசாலியான ஸ்திரீ. நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி நாளைய தினம் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த முழு உலகத்திலையும் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறாங்க. பெண்கள் அவங்களுக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை அவங்க உணர்ந்து அதற்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுறாங்க. நாம ஆண்டவருடைய பிள்ளைங்க, வேதத்துல பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு என்ன காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் காட்ட விரும்புகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் நீதிமொழிகள் 31 அதிகாரம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் தான் பெண்களை பற்றி அந்த கடைசியில முழுமையாக அது பேசுகிறது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்த ஒன்று நம்ம பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் முத்தோட ஒரு கம்பேர் பண்றார். ஆண்டவர் சொல்லும் போது இயேசு உலகத்தில் இருக்கிறப்ப இயேசுவே சொல்றாரு, ஒரு முத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அது தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அதை நல்லா வாங்குறதுக்காக அந்த முத்தை அவன் கொள்ளுவான். அந்த மாதிரி சொல்லி பரலோக ராஜ்யத்தை முத்தோடு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். இங்கு பாத்தீங்கன்னா ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது, அந்த முத்தை விட ரொம்ப விலை உயர்ந்தது யாருன்னா ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே குணசாலியான ஸ்திரீகளை, நாம் பெண்கள் குணசாலிகளா இருந்தோம்னா நாம் விலை உயர்ந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த குணசாலியா இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அதே நீதிமொழிகள் பல காரியங்களை நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. அதுல சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதே நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வசனமா நம்ம பார்ப்போம். 13ஆம் வசனத்திலையும் 27ஆம் வசனம் 2 வசனத்திலையும் நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன கொடுத்திருக்குன்னா, தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அப்போ இந்த 27ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, அவள் சோம்பலி அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். அப்போ அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ அவள் சோம்பேறி அல்ல என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய பெண்கள் சோம்பேறியாய் அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் யாருனாலும் ஓகே, அந்த வேற வழியே இல்லாம ஒரு விருப்பமே இல்லாம வேலைகளை செய்துக்கிட்டு வீட்டை குப்பையா வைத்துக்கொண்டு நிறைய குடும்பங்கள்ல ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம பெண்களா இருக்கிறோம். நம்மளே நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம். நானும் ஒரு பெண்ணு தான், எனக்கும் நிறைய கஷ்டங்கள், நம்ம சரீரத்துல நிறைய பாடுகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் நம் சோம்பேறியா இருப்பதை வேதம் ஒரு நாளும் நமக்கு ஊக்குவிக்கவே இல்லை. அப்போ சோம்பலின் அப்பத்தை அவள் புசிக்க கூடாது, அவள் சோம்பேறி அல்ல என்று வேதம் சொல்கிறது. அப்போ குணசாலியான ஒரு ஸ்திரீ அவள் சோம்பேறி அல்ல, அவள் தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். நாமும் பெண்களும் நம்மளால இயன்றவரை உங்களுடைய சரீரத்தோட சூழ்நிலையை பொறுத்து, உங்களோட ஹெல்த்தை பொறுத்து, உங்களோட டைமை பொறுத்து எல்லாவற்றையும் வைத்து நீங்க எப்படி ஆகிலும் உங்க வீட்டை நல்லா நீட்டா வச்சுக்கிறதுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செய்ய, உற்சாகத்தோட வேலை செய்ய உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. வேதம் அதுக்கு தான் ஊக்குவிக்குது. நாம் கட்டாயம் உற்சாகத்தோடு வேலை செய்ய வேண்டும். அதே மாதிரி பாருங்க, அதே நீதிமொழிகள் 31 அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். அப்புறம் யோசிப்போம், காலையில் இருட்டோடு எழும்பி சாப்பாடு கொடுக்கணுமா? அந்த அர்த்தம் இல்ல. ஒருவேளை அந்த காலத்துல சொல்லப்பட்ட காலங்களில் அப்படி இருந்திருக்கலாம். நாம் ஆனா இருட்டோட எழுந்து ஆகாரம் கொடுக்கிறாள்னா, நாம் இருட்டோடு எழுந்து எவ்வளவு வேகமா அதிகாலையில நம்மால் எழும்ப முடியுமோ எழும்பி நம் வேதத்தை வாசித்து ஜெபித்து அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம், நம்மளுடைய ஆத்மாக்கு நம்ம கொடுக்கலாம். குடும்ப காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்கிறது. குடும்ப காரியங்களில் நம் கண்ணோக்கமா இருக்க வேண்டும். குடும்ப காரியங்களை கவனிக்க வேண்டும். எப்படி நடக்கிறது, நம்மளுடைய குடும்ப காரியங்கள் எப்படி நடக்கிறது, நம் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, கணவர் எப்படி இருக்கிறார், என்ன பண்றார், அவருடைய சரீரத்து சுகம் எப்படி இருக்கிறது, என்ன என்பதை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். அப்ப நம்ம இருட்டோட எழுந்தா பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை, குணசாலியான ஸ்திரீ
பொறுப்புள்ள ஒரு ஸ்திரீயாக அவள் இருக்க வேண்டும். குடும்ப காரியத்தை மேல் கண்ணோக்கமாய் உள்ள ஒரு பொறுப்புள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதே 31:16 வசனத்திலிருந்து 19 வசனத்தை வரை பாருங்க. அவளோட ராட்டின் மேல் இதுல கையை வைக்கிறா, போர்வை நெய்கிறாள், அப்படி நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுத்திருக்குன்னா தன் குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு ஸ்திரீயாக வேதம் காட்டுகிறது. அப்போ குணசாலியான ஒரு ஸ்திரீ அவள் சோம்பேறியா இருக்கக்கூடாது, வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்க வேண்டும். இன்னொன்று தன் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும். ஏதாவது நம்மால் செய்ய முடியுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் உழைத்தால் மட்டுமே குடும்பம் நடைபெறும், குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு செல்ல முடியும் என்ற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். விலைவாசி உயர்வு எல்லாம் அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பெண்களாகி நம்மால் இயன்றதை நம் படிப்புக்கு தக்கபடி, நம்மளுடைய சரீர சுகத்துக்கு தக்கபடி நம்மால் என்ன செய்ய முடியுமோ, குடும்பத்தோட பொருளாதாரத்திற்காக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவங்க ஊழியக்காரங்க, அவங்க ஊழியம் பண்றாங்க. ஆனா அந்த பாஸ்டரோட மனைவி அவங்களால முடிஞ்சது கோழி வளர்த்து இந்த முட்டையை வச்சு அதை கொடுக்குறாங்க, ஆடு வளர்த்து ஆடை விற்கிறாங்க. அப்போ என்ன அவங்களோட ஃப்ரீ டைமில், அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தச்சு கொடுக்குறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தன் கணவருக்கு சப்போர்ட்டிவாக நம்மளால இயன்ற பணத்தை கொடுப்போம். இப்படி அநேக பெண்கள் இருக்கிறாங்க. அதே போல நாமளும் சோம்பேறியா உட்கார்ந்து கொண்டு கணவர் மேலே குறை சொல்லி கொண்டு, நீ சரியா சம்பாதிக்கல, அதனாலதான் வீடு இப்படி இருக்கிறது, உங்களுக்கு அறிவில்லை, மற்ற ஆண்களை போல நீங்க இல்லை, அப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்ப சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்காதபடி நம்மால் இயன்றதை நம்ம செய்யணும். எனக்கு அநேக பெண்கள் இதை போல தெரியும், ஒரு வேலையும் செய்யாமல் காலம்பூரம் சும்மா உட்கார்ந்து கணவரை குறை சொல்லிட்டே இருந்து அவங்களால குடும்பத்துல எப்பவும் பிரச்சனையா இருக்கும். அப்படி இருக்காதபடி நம்மால் இயன்றதை செய்து குடும்பத்தோட பொருளாதாரத்துக்காக உழைக்கிற ஒரு ஸ்திரீயாக வேதம் காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஸ்திரீயை குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. 20 வசனத்துல பாருங்க, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீ தனக்காக மட்டுமில்ல, தன் குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் தேவை உள்ள மக்களுக்கு, ஏழைகளுக்கு, அவங்க யார் யாரெல்லாம் சிறுமையானவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு அந்த குணம் இருக்கிறது. அவள் சிறுமையானவர்களுக்கு தன் கரத்தை நீட்டி, அப்போ அவள் கஞ்ச பிசுனாரித்தனமாக இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, தனக்கு, தன் குடும்பம், தன் கணவர், தன் பிள்ளைங்க, இதை தாண்டி யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி இருக்கிறது ஒரு நல்ல சுபாவமே இல்லை. நம்மால் இயன்றவரை ஒரு சிறுமையானவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அவளையே குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. நம்மால் முடிந்தவரை சிறுமையானவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். கர்த்தர் அதை நேசிக்கிறார். அதை 26 வசனத்துல பாருங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்ப ஒரு குணசாலியான ஸ்திரீ பேசினா அவள் வாயிலிருந்து ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்ப தேவையற்ற அல்லப்புகிற வார்த்தைகள், மற்றவர்களை குறை சொல்லி குத்தலாய் பேசுகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் தேவையில்லை. நம்ம பேசணும்னா அது ஞானம் விளங்குகிற வார்த்தைகளா, ஞானத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கணும். தயையுள்ள போதகம் தன் குடும்பத்தாருக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மால் இயன்றவரை நல்ல அட்வைசஸ், நல்ல சில காரியங்களை சொல்லலாம். இப்படி செய்யுங்க, எல்லா விஷயங்களிலுமே ஞானம் விளங்க வாயை திறந்து தயையுள்ள போதகம் உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். நம்ம குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. அப்படி இல்லாம சண்டைக்காரியும் கோபக்காரியமா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அது 26 வசனத்துல பாருங்க, தயையுள்ள போதும் அவள் நாவின் மேல் இருக்கிறது. 30 வசனத்துல கடைசியாக அதுல அந்த நீதிமொழிகள் முடிகிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு திருமண காரியத்துக்கு ஒரு மணமகளை பார்க்க போறாங்கன்னா முதலாவதாக அந்த பெண் எப்படி இருக்கிறா பார்க்க, அந்த பெண் கலரா இருக்காளா, அழகா இருக்காளா, முதலாவது அதை பாக்குறாங்க. ரெண்டாவது எவ்வளவு நகை போடுவாங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறா, எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, குணசாலியான ஸ்திரீயா, இதை நிறைய பேர் அதை பார்க்கறதே இல்லை, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் இல்லை. நிறைய திருமணங்கள் வேதனையில முடியறத நம்ம பார்க்கிறோம். இதே போல இப்போ நம்ம சௌந்தரியத்தின் மேல் பெண்களுமே, பெண்களாகிய நாமுமே அழகின் மேல் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படி இருக்காதபடி அழகுக்கு, அந்த நம்ம முடிக்கு, ஒரு மேக்கப்புக்கு, இது போன்ற காரியம் எல்லாம் தேவை. எதுவுமே நம்ம வேண்டாம்னு சொல்லல, எல்லாம் தேவை. நம்ம அழகா இருப்பதே ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அழகா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா இருக்கணும், எல்லாம் ஓகே. ஆனா அந்த குணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வெளிப்பிரகாரமாக நம்ம எவ்வளவு அலங்கரித்தாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அப்ப சௌந்தரியம் வஞ்சிக்கிறதா இருக்கிறது. வெளியே பாக்குறோம் அழகான பெண்களா இருக்கிறாங்க, விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிட்டு வராங்க, ஆனா வாழ்க்கையெல்லாம் போராட்டம்,
ஒரே சண்டை. எனக்கு ஒரு 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 குடும்பத்தை தெரியும். அவங்க வந்து அந்த அழகு 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 கலராக இருக்கிற பொண்ணு அழகு என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணம் பண்ணி ஒரே பிரச்சனை சண்டை. அப்போ சண்டை போடும்போது அந்த மனைவியோட அழகு கண்ணுக்கு தெரியல, அந்த மனைவி இவ்வளோ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணணுமேன்றது கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அந்த மனைவி பேசுகிற பேச்சு, அந்த காரியங்கள், அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீயா இல்லாதது நிமித்தமாக இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் கண்ணீர். அப்போ நீங்கள் எல்லாருமே பெண்களாகிய நம்மையும் அப்படியே அலங்கரிக்க கற்றுக்கொள்வோம். வெறும் நம்ம சௌந்தரியத்தினால் மட்டும் இல்லை, நல்ல குணத்தினால் நம்ம அலங்கரிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். நம்ம குடும்பத்திற்கு நல்ல மணமக்களை தேடும் பொழுதும் அப்படியே தேட நம்ம கற்றுக்கொள்வோம். பாருங்க, இதே நீதிமொழிகளில் மற்ற அதிகாரங்களில் பார்த்தோம்னா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இதே விஷயம் சொல்லியிருக்கு. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். அப்போ ஒரு கணவனுக்கு கிரீடம் யாருன்னா குணசாலியான ஸ்திரீ. நம்ம சொல்றோம், நம்ம சாதாரண உலகத்தில் ஒரு பழமொழி சொல்றாங்க, ஆகிறதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்போ ஒரு குடும்பம் நல்லபடியா வருதுன்னா அதுக்கும் பெண் தான் காரணம், அழிந்து போகுதுன்னா அதுக்கும் பெண் தான் காரணம். ஓரளவுக்கு இது உண்மையான காரியம்தான். நம்மளே தான் குறை சொல்றாங்க நம்ம நினைக்க கூடாது, அது உண்மையான காரியம்தான். பெண்கள் நல்லபடியாக இருந்தாங்கன்னா கணவன் தலையில கிரீடம் வச்ச மாதிரி, கணவன் மதிப்போட மரியாதையோட இந்த சொசைட்டியில வாழலாம். ஒரு கிரீடம் போல அந்த பெண் இருக்கிறான். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒரு முறை நாங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ல நாங்க போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபேமிலி ஏறினாங்க. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு ரெண்டு குட்டி பிள்ளைங்க ஏறின உடனே அந்த நிறைய சீட்ஸ் அப்படி இருந்தது, நிறைய பேர் ஏறும்போது அந்த கணவர் வந்து பின்னாடி வந்தாரு. கணவருக்கு பிறகுதான் மனைவி வந்தாங்க, பிள்ளைங்க வந்தாங்க. எல்லா சீட்ஸும் அதுக்குள்ள ஃபில் ஆயிட்டு, முன்னாடி வந்து உட்கார்ந்தவங்களாம் உட்காந்துட்டாங்க, ஃபில் ஆயிடுச்சு. அந்த மனைவி இந்த கணவனை திட்டுனதை பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ல இருக்க அத்தனை பேரும் அதிசயப்படுற அளவுக்கு, உனக்கு அறிவே இல்லை, நீ முன்னாடி ஏறி வந்தியே, உன்னால ஒரு சீட்டை கூட பிடிக்க முடியலையா, எவ்வளவோ தூரத்துக்கு அவமானமா இந்த கணவனை பேசினதை எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்தது. அதை பார்க்கும் பொழுது ஐயோ, இந்த மனுஷன் எப்படி இந்த பொம்பளை கூட எப்படி இந்த மனுஷன் வாழ்றான் என்று சொல்ற அளவுக்கு அப்ப அந்த மனைவி எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு லெச்சை, அதே வசனத்தோட பின்பதில் பாருங்க, லெச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். அப்ப கணவனுக்கு நோய் வர்றதுக்கு இந்த காலத்துல நிறைய ஆண்களுக்கு ப்ரெஷர் வருது, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய பேருக்கு மற்ற ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதுக்கு மனைவி காரணமா இருக்கவே கூடாது. அதை தாண்டி மற்ற சில காரணங்களால நோய்கள் வரலாம். நோய் வந்தாலே நம்ம தான் மோசம்னு சொல்லலை, நோய் வந்தா சில சூழ்நிலைகள் வேற காரணங்களால நோய் வருகிறது. ஆனால் நாம ஒருபோதும் நம்ம கணவர் வந்து வேதனைப்படுறதுக்கோ டென்ஷன் ஆகிறதுக்கோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ நாம காரணமா இருக்கக்கூடாது. பெண்களாகிய நாம் அதுல எப்பொழுதும் கருத்துள்ளவர்களா இருக்கணும். குடும்பத்தோட சுகத்தை விரும்பணும், குடும்பத்தோட நலத்தை விரும்பணும், குடும்பத்தோட முன்னேற்றத்தை விரும்பணும். அதற்கு நாம புருஷனுக்கு கிரீடமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எலும்புருக்கியாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதே நீதிமொழிகள் 11:16 பாருங்க, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். அப்போ நம்ம குடும்பத்தின் மானம், நம்மோட மானம் எல்லாம் காக்கப்பட வேண்டும்னா நாம நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீகளாய் வாழ வேண்டும். இப்ப நம்ம பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த இஷ்யூஸ் தான். நல்லொழுக்கம் இல்லாத ஸ்திரீகளால் எத்தனையோ கொலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போகிறதை பார்க்கிறோம், எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போகிறதை நல்லொழுக்கம் இல்லாத ஸ்திரீகளால். ஆனா நாம் ஆண்டுடைய பிள்ளைங்க நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீகளாய் இருந்து நம் குடும்ப மானத்தை, நம் மானத்தை, நம்மளுடைய சபையின் மானத்தை எல்லாவற்றையும் காக்கிறவர்களாய் நாம வாழ வேண்டும். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப ஏதோ வீட்டை கட்டுறதுன்னா நாம செங்கலை மண்ணை வச்சு கட்டுறது இல்லை, நம் குடும்பத்தை கட்டுறது. நம் குடும்பம் கட்டப்படுகிறதா, நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்களா, பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்ந்து வராங்களா, பிள்ளைகள் குடும்பத்தின் மேல் அன்பா இருக்கிறாங்களா, நாம கணவன் மனைவி அன்பா இருக்கிறோமா, பிள்ளைகள் மேல் பாசமா இருக்கிறோமா, இதெல்லாம் குடும்பம் கட்டப்படுவது, முன்னேற்றம் குடும்பத்தில் காணப்படுகிறதா. அப்ப நம்ம புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தால் மாத்திரமே நம் குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். புத்தி இல்லாத ஸ்திரீயாய் நாம் இருந்தா நம் கைகளாலே நம்ம குடும்பத்தை நம்ம இடித்து போடுறோம். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த இன்சிடென்ட்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து அவ்வளோ தூரத்துக்கு கணவரை திட்டுறா. இனி கொஞ்சம் காலங்களில் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், நானும் என் கணவரும் பேசிட்டு வந்தோம், இப்படி இருக்கிற சூழ்நிலையினால தான் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகுது. ஒரு சூழ்நிலை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கணவன் மனைவியை அடிக்கிறது, கொலை பண்றது, இவ கூட வாழ்றதுக்கு நம்ம ஏதாவது தற்கொலை பண்ணிக்கலாம், இந்த கணவன் தற்கொலை பண்றது, இல்ல மனைவியை கொள்றது, இதுக்கெல்லாம் இது போன்ற சூழ்நிலைகள் தான் காரணமாய் அமைகிறது. நாம் சில நியூஸை வாசிச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு பின்பாக எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அவங்கவங்க சூழ்நிலை இருந்து பார்க்கும் போது அந்த பரிதாபத்துக்குரிய நிலைமைகள்லாம் அவங்கவங்களுக்கு தான் புரியும். அப்ப நாம பெண்கள் குடும்பத்தை கட்டினவர்களாக புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 21:19
வசனத்தை பாருங்க. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பத்தார் நம்மோட இருக்கிறதுக்கு பதிலாக போய் எங்கேயாவது ஒரு வனாந்திரம்னா அது ஒன்றுமில்லாத இடம், எந்தவித ஆசீர்வாதமும் இல்லாத இடம், அதுல கூட வாழ்ந்துக்கலாம். சண்டைக்காரியான ஸ்திரீயோடு குடியிருக்க முடியாது. நிறைய லிட்டரலா நம்ம அதை பார்க்க தான் செய்யறோம். சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை எப்படி இழுத்து சண்டை போடுவாங்கன்னே தெரியாத அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்க. லிங்க் பண்ணி அப்படியே ரிலேட் பண்ணி இது அப்படி இது எப்படி, நீங்க அன்னைக்கு இதை சொன்னீங்க, இதை அப்படி சொன்னீங்க, ஏன் இதை சொன்னீங்க, அதை நினைச்சு பேசி சண்டை இழுக்கிற நிறைய பெண்களை பார்க்கிறோம். நம்ம குடும்பங்கள்ல பார்க்கிறோம், நம்ம கூட வேலை பார்க்குற இடங்கள்ல பார்க்கிறோம், ரோட்ல போறப்ப பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது என்பதுக்கு அது ஒரு மாடல். நம் வாழ்க்கையில சண்டை போடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் பொறுமையோடு ஞானம் விளங்க வாயை திறந்து தயையுள்ள போதகம் உள்ளவர்களாக, மானத்தை காக்கிறவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, குணசாலிகளாக இருந்து குடும்பத்தை கட்டுகிறவர்களாக நம்ம வாழ வேணும். சண்டைக்காரியாக கோபக்காரியாக ஒருபோதும் நாம இருக்கவே கூடாது. அதே மாதிரி பாருங்க, இவ்வளவு நம்ம நீதிமொழிகளை பார்க்கிறோம். நீதிமொழிகளை பெண்களை குறித்து இத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம் குடும்பம் உயர்வதற்கு நம்ம ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறோம். இன்னும் பாருங்க, ஒரு சில வசனங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பவுல் சொல்கிறார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே இது கொலோசையர் 3:18 அதே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப கர்த்தருக்கு ஏற்றபடி புருஷருக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது. புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்ப அந்த கீழ்ப்படிதல் இல்லாத சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இப்ப ஈக்குவலா பெண்களும் ஆண்களுக்கு சமமாய் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம எத்தனையோ காரியங்களை ஆண்களுக்கு சமமா, ஆண்களுக்கு மேல கூட சம்பாதிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப திறமை உள்ளவர்கள், ஆண்களை விட திறமை உள்ள பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஈக்குவல். இப்போ ஆணும் பெண்ணும் சமம், எல்லாம் ஓகே. ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு ஏற்றபடி புருஷருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். ஆனா கர்த்தருக்கு ஏற்காத விதத்துல கீழ்ப்படியணும்னு தேவையில்லை. ஒருவேளை நம்முடைய கணவர் நம்மை ஆண்டவர் விட்டு வழி விலகி போக வைக்கிறார்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டாம். வேதம் சொல்லுகிறதுக்கு ஒத்தபடி கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் நம் கணவருக்கு கீழ்ப்படிவது மிகவும் தேவையா இருக்கிறது. அதே வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து பாருங்க, அதே எபேசியர் 5:33ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில விஷயங்கள் நமக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கலாம். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கும், ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. கணவனும் மனைவியும் சமந்தான். நம்ம என்ன கணவனுக்கு கீழ்ப்படியணும், நம்ம என்ன பயபக்தியா இருக்கணும் என்று நம்ம பேசணும்னா வேதத்துக்கு புறம்பாய் பேசுகிறோம் என்று அர்த்தம். வேதத்துக்கு புறம்பாய் பேச கர்த்தர் ஒருபோதும் நமக்கு அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் பயபக்தியாய் நம் கணவருக்கு, நம் குடும்ப விஷயங்களுக்கு நம்ம இருந்து கணவருக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீகளாக நம்ம வாழுவோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பாருங்க, அதுலயும் பவுல் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை எல்லா வசனத்தையும் வரிசையா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல பெண்களை குறித்து நிறைய காரியங்களே போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம எப்படி அலங்கரிக்க வேண்டும், மயிரை பின்னதனால் பொன் ஆபரணங்களால் அலங்கரிக்காம இந்த சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள ஆவி, இது மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. பெண்களுக்கு எதெல்லாம் அலங்கரிப்பு, எதெல்லாம் அலங்கரிப்பு இல்லை, எந்த அலங்கரிப்பு வேண்டாம், எந்த அலங்கரிப்பு வேணும் என்றதுல கொடுத்துருக்கு. அது மாதிரி பெண்கள் அடக்கமுடையவர்களா இருக்க வேண்டும். சபையில நம்ம முரட்டுத்தனமா பேசுறதே வேதம் ஒருபோதும் அக்செப்ட் பண்றது இல்ல. நம்ம அடக்கமுடையவர்களா இருக்க வேண்டும். கடைசி வசனம் அதுல இருக்கு பாருங்க, 15ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிசுத்தம். 4 காரியங்களே அதுல வேதம் சொல்லுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். நிறைய நேரங்களில் பெண்களாகி நமக்கு தெளிந்த புத்தி இருக்க மாட்டேங்குது. அவசர புத்தி, நம்ம பெண் புத்தி பின் புத்தி இப்படி நிறைய பழமொழி சொல்லி நம்மளை அவமானப்படுத்தி வைக்கிறது போல தோன்றுகிறது. ஆனால் நிறைய நேரம் நம்மளும் அதை செய்கிறோம். அவசரப்பட்டு சில காரியங்களை பண்ணிட்டு ஐயோ ஏன் இதை செய்தோம் என்று பிற்காலங்களில் யோசிக்கிறபடி சில காரியங்களை நாம் யோசிக்காமல் செய்து விடுகிறோம் அவசரப்பட்டு. அதே போல விசுவாசம் இல்லாமல் பயத்தினால இது நடந்துருமோ, ஐயோ இது இப்படி இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு சில காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். இப்போ வேதம் சொல்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு அன்போடு பரிசுத்தத்தோடு நம்ம வாழ்ந்தா ஆண்டவர் நம்மை குழந்தையை கொடுத்து ரட்சிப்பார் என்று வேதம் அதை சொல்கிறது. அப்போ குழந்தைங்கிறது நமக்கு ஆண்டவர் நம்ம ரட்சிப்புக்காக அதுல வேதம் சொல்லப்பட்டிருக்க காரியமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் குழந்தைகள் கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். பெண்களால் தான் இந்த உலகத்துக்கு சந்ததியே வருகிறது. அப்ப இந்த உலகம் தொடர்ந்து இயங்கணும்னா, உலகம் தொடர்ந்து இருக்கணும்னா அதுக்கு பெண்ணை தான் கர்த்தர் ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். பெண் மூலமா தான், மரியாள் மூலமாக தான் இயேசுவே உலகத்தில் பிறந்தார். இயேசுவே ஒரு வேறு விதமா அற்புதமாக கூட பிறந்திருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணின் மூலமாக தான் உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்கு வந்தார்.
மரியாள் மூலமாக தான். அதே போல நாமும் இதே வேதம் சொல்கிற எல்லா குணாதிசயங்களையும் ஃபாலோ பண்ணி நன்றாக இருந்தோம்னா நம்மையும் இந்த உலகத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் வைக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இது எந்தெந்த காரியங்கள்லாம் உங்ககிட்ட தவறாக இருக்கோ நீங்கள் அதை யோசிங்க. முழு மனதோட ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த விஷயத்துல நான் தப்பு பண்றேன் ஆண்டவரே, இந்த விஷயம் ஆண்டவரே நான் அந்த கேட்ட செய்தியின்படி இந்த விஷயம் என்கிட்ட இல்லாமல் இருக்கு ஏசப்பா, இதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்மளே எப்பவும் நியாயப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. நான் பண்றது கரெக்ட், நான் பண்றது சரிதான், இல்லை என் கணவர் மேலதான் தப்பு, என் பிள்ளைங்க மேலதான் தப்பு, இந்த காரியத்துக்கு இதுதான் ரீசன், நான் கிடையாது அப்படி சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்காதபடி நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த ஒரே வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் சமாதானமாய் வாழ நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மால் இயன்றவரை நம் குடும்பத்தை சமாதானமாய் வைத்து, நம்மால் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்து, மற்றவர்களுக்கும் அதே சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை கொடுத்து நாம் வழிநடத்த ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த கேட்ட செய்திக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே அவங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் கிருபை செய்யுங்க இயேசப்பா. எல்லா குடும்பங்களிலும் பிரசன்னம் ஆண்டவரே வழி நடத்துதல் ஒவ்வொரு பெண்களுக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீகளாக மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.